சிம்மம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய காலம் என்பது எப்பேற்பட்ட ஒரு பொன்னான காலமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாளாக மனதில் ஒரு பாரம் அப்படிங்கிறத சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. கடந்ததொரு ஆண்டில் நீங்கள் அனுபவித்த அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த 2025 தீரப்போகுதுங்க. மிக பெரியதொரு அளவில் சிம்மம் என்பது வாழ்க்கையில் உயரப்போகுதுங்க. அப்படி நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும்போது உங்களுடைய நேர்மையை மிக பெரியதொரு அளவில் அந்த தெய்வம் என்பது சோதிக்குங்க. இந்ததொரு மார்ச் மாதத்தில் மிக பெரியதொரு அளவில் பிரம்மாண்டமான ஒரு முறையில் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த இப்படி நடக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் வராருங்க. அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டுமே தான் தரும் அப்படின்னு தமிழர் தயவு செய்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய ஒரு பாதத்தை நீங்கள் பற்றும்போது எந்த விதமான ஒரு இருள் கிரகத்தாலேயுமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கு அப்படிங்கிறது நிகழாதுங்க. சனி பகவான் அப்படின்னாலே ஒரு இருள் கிரகம் தாங்க. அவரால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்படி நீங்கள் நகரும்போது எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக நீங்கள் நகரணுங்க. யாருக்கிட்டையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி பகிரவும் கூடாதுங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் ஆலோசனையும் நீங்கள் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் யாரிடமாவது உங்களுடைய மனசை விட்டு பேசும்போது மிக பெரியதொரு அளவில் அந்த ஒரு விஷயம் என்பது 1க்கு 4ஆக போய் மற்றவர்களிடம் சேருங்க. அது உங்களுக்கே மிக பெரியதொரு தீங்காய் விளங்கும். பணத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பல வழிகள் அப்படிங்கிறது உங்களுடைய கண்களுக்கு முன்னே தெரியுங்க. எந்த விதம் வழியில் நாம் நடந்து போகணும் அப்படிங்கிற முடிவை ரொம்ப திடகாத்திரமாக நீங்கள் தாங்க எடுக்கணும். நீங்கள் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் என்பது அடுத்து வரக்கூடிய அந்த 15 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. எந்த விதமான ஒரு அநீதிக்கும் நீங்கள் துணை போகாதீங்க. நேர்மை இல்லாத ஒரு இடத்துல தயவு செஞ்சு நீங்கள் இருக்கவும் இருக்காதீங்க. அடுத்தவர்களுடைய பழியை சுமைந்த வரைக்கும் நீங்கள் போதும். இனியும் சுமப்பதற்கு மனதில் தெம்பு அப்படிங்கிறது இல்லை. உடம்பில் தெம்பு இருந்தாலும் சிம்மம் ராசி என்பது மனதளவில் உடைந்து போய் இருக்குது.
அந்த ஒரு நிலையில் இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நிலையில் மறுபடியும் உங்களுக்கு அந்த தெய்வம் விஷப்பரீட்சை அப்படிங்கிறது வைக்குங்க. அதில் நீங்கள் தான் இது நீச்சல் என்பதை போட்டுக்கிட்டு வெளியில் வரணும். ஏன் அப்படின்னா ரொம்ப தாராளமான ஒரு மனதை கொண்டு தான் என்னுடைய அன்பான இந்த சிம்மராசி அன்பர்கள். ஸோ அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்கள வேலையை விட்டு நீக்கிடக்கூடாது அப்படின்னு பழியை நீங்கள் சுமந்து பல விதமான அந்த மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நிலை என்பது இனியும் தொடரக்கூடாதுங்க. சிம்மத்தினுடைய அந்த கையால் எந்த விதமான ஒரு செல்வத்தையும் வாங்காமல் இருக்கணும். அதாவது இந்த 2025 நீங்கள் எதிர்பார்த்த சொத்து என்பது உங்கள் கைக்கு தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அப்படி வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் உங்களுடைய கையால் வாங்காதீங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் பெறலாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் செல்வத்தை வாங்கினீங்க அப்படின்னா அதை அடுத்த கணமே வேறு யாருக்காவது தானமாகவோ அல்லது தர்மமாகவோ கொடுத்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் என்பது பின்வாசல் வழியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதனால் எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் அவசரப்பட்டு நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தினர் அதை பெற்றால் அந்த செல்வம் என்பது நிலைத்து இருக்கும். எவரிடமும் பாரபட்சம் அப்படிங்கிறது இல்லாமல் சமத்துவ மனநிலையோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரியதொரு அளவில் வெற்றியை உங்களால் அடைய முடியுங்க. அதை தாண்டி சிம்மத்தை போல வாழ்க்கையில் ஜெயிப்பது யாருமே கிடையாதுங்க. சிம்மத்தை போல வாழ்வில் தடுக்கி விடுவதும் யாருமே இல்லைங்க. ஏன்னா பாசம் அப்படிங்கிறது கண்ணை மறைக்குங்க. அப்படி மறைக்கும்போது அவர்களுக்கு ஏற்றவாறு சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகளால் பலருடைய பாவத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. அதனால் இனியும் எந்த விதமான ஒரு அநீதிக்கும் சிம்மம் துணையே போகக்கூடாதுங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் தளபதியாக விளங்கக்கூடிய ஒரு வாயு புத்திரனுடைய பாதத்தை நீங்கள் பற்றும்போது எந்த ஒரு தருணத்திலையுமே சிம்மம் இனி நெறி தவறி நடக்கவே நடக்காதுங்க. கடந்தது ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வெறுத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் போது சற்று சுதாரிப்பாக நீங்கள் இருக்கணுங்க. இவங்க ஏன் இந்த ஒரு நேரத்தில் நம்மளை தேடி வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு 1க்கு 3 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஒரு சொந்தத்திடம் நீங்கள் நெருங்கக்கூடிய ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கணுங்க. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும்போது சறுக்கி விழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அதனால் தயவு செய்து சிம்மம் வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகள் எந்ததொரு முடிவை எடுத்தாலும் நிதானம் என்பது தேவைங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்களுடைய பொறுமை என்பது அவர்களுடைய சுயரூபத்தை வெளியே கொண்டு வரும். அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவங்க உங்ககிட்ட உண்மையான ஒரு பாசத்தோடு நெருங்கி வராங்களா, இல்லை உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மை என்பது உங்களுக்கு புரியணும். அப்படின்னா சற்று பொறுத்தால் மட்டுமே சில உண்மைகள் என்பது வெளியில் வரும். சிம்மம் இனியும் வாழ்க்கையில் யாரையும் நம்பி ஏமாறவே கூடாதுங்க. முக்கியமாக அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பேரில் கடன் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் யாருக்காக வாங்கி கொடுத்தீங்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களை மறந்து விடுவார்கள். இந்த 2025 சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே மதில் மேல் பூனை தாங்க. நீங்கள் சரியான ஒரு மனநிலையோடு நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்ததொரு பக்கத்துலையுமே விழாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நகர முடியுங்க. நீங்கள் மனதை அலைப்பாய விட்டு அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும்போது உங்களுடைய இலக்கிலிருந்து நீங்கள் தவற முடியும். அதனால் உங்களுடைய குடும்பம் என்பது மிகப்பெரியதொரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாங்க. செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் என்பது தேவைங்க. ஆழம் பார்த்து கால வைக்கணும், அவ்வளவுதான். ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிடலாங்க. எதுக்காகவும் அவசரப்பட்டு எந்ததொரு முடிவையும் எடுக்காதீங்க. 1க்கு 3 முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையா,
தேவையில்லையா அப்படின்னு தியான நிலையில் உட்காந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி யோசித்தாலே உங்களுடைய மனதிற்கு ஒரு பதில் தோன்றும். அதன் வழி நடந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்க்கையில் உயர்வை நோக்கி அடைவதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பு மிகப்பெரியதொரு பேரழிவிலிருந்து சிம்மம் தப்பியது. அன்னைக்கே நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிடணும் அப்படி சொல்லிட்டு சில பேர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இன்னைக்கு சிம்மம் விருட்சமாய் முளைத்து இருக்குது. அப்பேற்பட்ட அந்த விருட்சம் மறுபடியும் சாயலாமா? சாயவே கூடாதுங்க. அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரனுடைய துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குதுங்க. எந்ததொரு தருணத்துலையுமே நீங்கள் நெறி தவறி நடந்துடக்கூடாது அப்படின்னு சனிக்கிழமைகள் தோறும் உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் போயிட்டு வேண்டிக்கோங்க. எந்ததொரு தருணத்துலையுமே நான் அநீதிக்கு துணை போயிடக்கூடாது, நீதான்ப்பா என்னை கூடவே இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக சிம்மம் வாழ்வில் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சிம்மம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரியதொரு நிதானத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு தருணத்துலையுமே அவசரப்பட்டு யாருக்காகவும் முடிவு அப்படிங்கிறத எடுக்கக்கூடாதுங்க. உங்களுடைய முடிவுகளில் ஆழமான ஒரு ஆராய்ச்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். இனியும் நஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இழந்தாச்சுங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம். இந்த நிலையில் இருந்து நாம் மேலே உயர வேண்டுமே தவிர அதில் பாதாளத்தை நோக்கி இனி ஒருபோதும் நாம் செல்லவே கூடாது. அஷ்டம சனி நடந்தால் நடக்கட்டுமே. எந்த விதமான கஷ்டமும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய பக்தரை அணுகவே அணுகாது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை அனுமன் மீதும் அனும பக்தர்கள் மீதும் விழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரியதொரு மகாபாரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் பெற்றதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், நம்மளுக்கு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.